ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட்டுக்கு வந்து நாடா அடிச்சுக்கணும் சரிங்களா. நாடாக்கு 1.5 இன்ச்ல வந்து பீஸ் கட் பண்ணிக்கணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃபா ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடு இருக்கிறத ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி ரெண்டையும் ஒன்னா சேர்த்தி இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுருங்க. இப்படி ஃபுல்லா நாடா அடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது நாடா அடிச்சதுக்கு அப்புறம் பட்டி பார்ட் அடிக்கலாம். பட்டி பார்ட் வந்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோமா, இது வந்து பட்டியோட ஹைட்டு, இது வந்து வித் இந்த டைரக்ஷன்ல சரிங்களா. மேல கரை பீஸ் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன்ல இருக்கிறத வந்து ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ 2 கிளாத்தா இருக்குங்களா. இப்போ நல்ல பக்கத்தையும் முட்டை வச்சுட்டு ஒரு சைடு நாடா அடிக்கிறதுக்காக ஹோல்ஸ் விட்டு தைக்கணும். இந்த சைடு வந்து லுங்கி மூட்டு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணா போதும் சரிங்களா. இப்போ இந்த சைடு வந்து நாடா போடுறதுக்காக ஹோல்ஸ் விடணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கிருந்து 1 இன்ச் கேப்ல அடிக்கணும். இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு தைச்சிட்டு வரணும். 1 இன்ச்ல ஹோல்ஸ் விடணும். அப்புறம் ஃபுல்லா தைக்கணும். ஓகேங்களா. இப்போ அடிக்கிறேன். இங்கிருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு நல்லா பேக் ஸ்டிச் போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு ஹோல்ஸ் விட்டுட்டு மூவ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து பேக் ஸ்டிச் போட்டு அடிச்சு முடிச்சிட்டேன். ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இங்கிருந்து 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம். இங்க 1 இன்ச் அடிச்சுட்டு 1 இன்ச் ஹோல்ஸ் விட்டுருக்கோம். ஃபுல்லா தைச்சிருக்கோம். இப்போ தைச்சத கிளாத் வந்து இப்படி 2 கிளாத்தா இருக்கா, இந்த 2 கிளாத்தையும் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த தையல் போட்ட பீஸ் 2ஐயும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபுல்லா இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணிட்டு இதை வந்து இந்த சைடு வந்து மடிச்சு தைச்சிடணும். இதை வந்து இந்த சைடு திருப்பி மடிச்சு தைச்சிடணும். ஓகேங்களா. இந்த எட்ஜ்ல தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு கிளாத்தை இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி இப்போ இந்த சைடு இருக்கிறத 1/2 இன்ச் இந்த பிசிறு உள்ள போற மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிருங்க. இப்போ இந்த எண்டு தைச்சு முடிச்சிட்டோமா. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நாடா போடுறதுக்காக ஹோல்ஸ் விட்டு தைச்சிட்டோமா. இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்தையும் முட்டை வச்சுக்கோங்க. இப்போ இங்க 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மடிச்சு ஈக்குவலா தான், இந்த 2 கிளாத்தும் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா வச்சுட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மடிச்சு இந்த எட்ஜ்லயே தையல் போடுங்க. இப்போ இது தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த சைடு வச்சு தையல் போட்டிருக்கோமா, இந்த பிசிறு தெரியாம இருக்கிறதுக்காக இந்த கிளாத்தை இந்த கிளாத் 2ஐயும் இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த பீஸை இது மேலேயே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ண பிசிறு எல்லாம் தெரியாது. இந்த சைடும் ஃபினிஷிங்கா இருக்கும், இந்த சைடும் ஃபினிஷிங்கா இருக்கும். இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டோமா. இது ஃப்ரண்ட் சைடு, அது பேக் சைடு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல வந்து நாடா போடுறதுக்காக அந்த ஹோல்ஸ் விட்டுருக்கோம்ல, மேல் சைடை மடிச்சு தைச்சுக்கலாம். இப்போ இந்த ஹோல்ஸ் எங்க முடியுதோ அது வரைக்கும் இந்த எட்ஜை கொண்டு வந்து கரெக்டா அந்த ஹோல்ஸ் முடிகிற இடத்துல வச்சிங்கன்னா இப்போ கேப் தெரியுதா, இதுல நாடா போட்டுக்கலாம். மேல வந்து 1 இன்ச்சுக்கு மடிச்சு தைச்சிருங்க. 1 இன்ச் கேப்லயே சுத்தியும் வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க. வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. இப்போ பட்டி பார்ட் ரெடி ஆயிடுச்சுங்களா. இதே மாதிரி இப்போ பாட்டம் பார்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் பார்ட் வந்து இப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோமா, இதை ஓபன் பண்ணீங்கன்னா 2 கிளாத் இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கா. இப்போ இது வந்து கிராச் லைன், 2 பக்கம் கிராச் லைன் இருக்கும். இந்த கிராச் லைனை மட்டும் லுங்கி மூட்டு தையல் போட்டு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுல பட்டிக்கு அடிச்சோம்ல, அதே மாதிரி இது 2ஐயும் லுங்கி மூட்டு தையல் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு திருப்பி இதை ஓபன் பண்ணி இதை திருப்பி வச்சு மேல அடிக்கணும். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம்.
இப்போ 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு திருப்பி இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு எந்த சைடு ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த சைடே வந்து இதை வந்து திருப்பி வச்சு மேலே வந்து படிமான தையல் போட்டுடலாம். இதே மாதிரி அந்த கிராச் லைனும் 2 கிராச் லைனையும் இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் லுங்கி மூட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சென்டரில் தையல் வரும், சைடு 2. ஓகேங்களா? இந்த கிராச் லைனை மட்டும்தான் இப்போ வந்து லுங்கி மூட்டு தையல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிராச் லைன் 2யும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அந்த தையல் போட்ட பார்ட் இருக்குல்ல, இது 2யும் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த சைடு 2யும் சேர்த்து இங்க வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கிராச், இந்த சைட்ல வந்து 2 கிளாத்தையும் ஒண்ணா வச்சு நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பட்டி பார்ட்லயும் நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் லைன் 2 தையலும் இருக்கா, இந்த 2 தையலையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. ஈக்குவலா வச்சுட்டு இந்த சைடு 2யும் நாட்ச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பட்டி பார்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், கீழே பாட்டம் பார்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ இந்த நாச்சும் மேட்ச் ஆகணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் இந்த சென்டர் தையல் கிட்ட தையலை பார்த்து ஃப்ளீட்டா வச்சிடணும். ஓகேங்களா? இந்த தையலை பார்த்து ஃப்ளீட்டா வச்சுட்டு இந்த நாச்சும் வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ பேண்டோட பாட்டம் பார்ட்டை ஃபர்ஸ்ட் கீழே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாட்டம் பார்ட்டை வந்து கெட்ட பக்கம் அப்படியே இருக்குங்களா? இப்போ இது வந்து நல்ல பக்கம். ஒரு பீஸை மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா இது வந்து நல்ல பக்கம் இருக்கா? இந்த நல்ல பக்கத்துல பேண்டோட பட்டி பார்ட்ல நல்ல பக்கம் ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் விட்டு தைச்சிருக்கோமா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம். இப்போ பாட்டமோட நல்ல பக்கமும் பட்டியோட நல்ல பக்கமும் 2யும் சென்டர் வந்து மேட்ச் பண்ணி வச்சு தைக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? பேக் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு இப்போ வந்து பாருங்க, இந்த நாட்ச் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாட்சும் மேட்ச் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கா, 2 தையலையும் நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த நாட்சும் மேட்ச் ஆகணும். மீதி இருக்க கிளாத்தை வந்து இந்த தையல் கிட்டேயே வந்து தையலை பார்த்து ஃப்ளீட்டா வந்து வச்சிடலாம். இப்போ ஃப்ளீட் வச்சுட்டு பாருங்க, இப்போ 2 நாட்ச் வந்து இங்க நாட்ச் போட்டிருக்க தெரியுதுங்களா? மெயின் கிளாத்தும் பட்டியும் பாட்டமும் 2 நாட்சும் மேட்ச் ஆயிடுச்சு. மீதி இருக்க கிளாத்தை இங்க நான் ஃப்ளீட் வச்சுட்டேன். இப்போ சுத்தி அப்படியே தைச்சிட்டு வாங்க. நாட்ச் தாண்டியும் இந்த பேக் சைடு வரையிலும் அப்படியே வந்து தையல் போட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த தையலும் பேக் சைடு வந்து இந்த தையலும் மேட்ச் ஆகணும். இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த டிஸ்டன்ஸை ஈக்குவல் பண்றதுக்கு இங்க வந்து ஒரு ஃப்ளீட் வச்சிருங்க. இப்போ இந்த 2 நாட் இப்போ பேக் பார்ட்ல போட்ட தையல் 2ம் மேட்ச் ஆயிடணும். இப்போ சென்டர் தையல் கிட்ட மட்டும் போட்டுட்டு திருப்பியும் இது வந்து எங்க வரணும்னா இந்த சென்டர் தையலை பார்த்து இந்த பக்கம் ஒரு ஃப்ளீட்டு, இந்த பக்கம் ஒரு ஃப்ளீட் வரணும். இப்போ தையல் கிட்டேயே வந்து நிறுத்திக்கோங்க, ஃபுல்லா தைக்க கூடாது. இந்த தையல் கிட்டேயே வந்து ஃப்ளீட்டை வச்சுட்டு இப்போ இந்த சைடும் நாட்ச் போட்டோம் இல்லையா, இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இப்போ மேட்ச் ஆகுதா? இப்போ மேட்ச் ஆகுற வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து அப்படியே ஃப்ளீட்டா வச்சுட்டு அடிச்சுட்டே வாங்க. கான்செப்ட் என்னன்னா, சென்டர் தையல் பட்டியோடதும் பாட்டமோடதும் சென்டர் தையல் 2ம் நேரா இருக்கணும். சைடு நாட்ச் போட்டோம் இல்லையா, அந்த நாட்ச் 2ம் நேரா இருக்கணும். மீதி இருக்க கிளாத்தை தான் வந்து ஃப்ளீட்டா வைக்கணும். அது எங்க வைக்கணும்னா சென்டர்ல இருக்கிற தையலை பார்த்து ஃப்ளீட் வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நாட்ச் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்க இந்த எக்ஸஸ் கிளாத் வருது இல்லையா, இதை வந்து சென்டர் தையலை பார்த்து இப்படி வந்து ஃப்ளீட்டா வந்து வச்சிருங்க. வச்சிட்டிங்கன்னா இப்போ ஈக்குவலா ஆயிரும். இப்போ சென்டர் தையலை பார்த்து ஃப்ளீட் வந்து வரணும். சைடு நாட்சும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ பட்டியும் பாட்டமும் ஜாயின் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணணும், கீழே கால் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து கேன்வாஸ் வச்சு
மடிச்சு தைச்சிட்டு சுத்தியும் வந்து அடிச்சா இப்போ கேன்வாஸ் வந்து இது மாதிரி ரோலா இருக்கும் சரிங்களா. இந்த கேன்வாஸ் வந்து கீழே காலுக்கு வச்சு தைச்சிடணும். இப்போ பேண்டோட கால்ல ராங் சைடு, இப்போ வந்து இது ரைட் சைடுங்களா, இன்னர் சைடு. ராங் சைட்ல வந்து இந்த கேன்வாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்ல ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு கேன்வாஸ் எங்க முடியுதோ கேன்வாஸோட ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போடுங்க. இப்போ இந்த எட்ஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ்லயே வந்து தையல் போட்டுக்கணும். இந்த எட்ஜ்ல தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 இன்ச் தள்ளி அதுக்கப்புறம் 1/4 இன்ச். இதுலயே வந்து 4 லைன் போட்டீங்கன்னா அப்பதான் வந்து கீழே வந்து கால் வந்து நல்லா ஸ்டிஃபா வந்து இருக்கும். கேன்வாஸ் வந்து நல்லா ஸ்டிஃபா நிற்கும். ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜ்ல போட்டோம், அப்புறம் இந்த எட்ஜ்ல, அப்புறம் 1/4 இன்ச் தள்ளி திருப்பி 1/4 இன்ச் தள்ளி 4 லைன் போட்டீங்கன்னா நல்லா ஸ்டிஃபா இருக்கும். இதே மாதிரி அந்த காலுக்கும் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இப்படி கேன்வாஸ் வந்து 2 காலுக்கும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இத 2யும் ஈக்குவலா வச்சுட்டு இப்போ கேன்வாஸ் வச்சு 2 காலுக்கும் கேன்வாஸ் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து காலோட ரவுண்ட் என்ன சைஸோ அதை மெஷர் பண்ணிட்டு இங்க மடிப்புல இருந்து காலோட அளவு இப்போ வந்து 6 இன்ச்னா இங்க டேப் வச்சு இங்கிருந்து மடிப்புல இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு சுத்தியும் வந்து அதே டிஸ்டன்ஸ். இப்போ வந்து 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். இங்கிருந்து 1 இன்ச்ல அப்படியே சுத்தியும் வந்து அடிச்சுக்கணும். ஸ்டார்டிங் மட்டும் பேக் ஸ்டிச் போட்டுட்டு சுத்தியும் அதே 1 இன்ச் கேப் வந்து அப்படியே ஈக்குவலா மெயின்டைன் பண்ணி அடிச்சுக்கோங்க. இங்க வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்போ பேண்ட் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹோல்ஸ்ல வந்து நாடா நம்ம ஃபர்ஸ்டே தைச்சு வச்சிருக்கோமா, நாடா வந்து ஹோல்ஸ்ல கோர்த்துக்கோங்க. கான்செப்ட் இதுதான். இப்போ இந்த சென்டர் தையலை பார்த்து ஃபிளீட் வந்து இந்த சென்டர் தையல் இங்க மட்டும்தான் வரணும், இங்க சைட்ல வரக்கூடாது. இந்த சென்டர் தையல் போட்டிருக்கீங்களா அதுக்கு 2 சைடும் ஃபிளீட் வரணும். அதே மாதிரி பேக் சைடும் இந்த சென்டர் தையல் போட்ட இடத்துல 2 சைடும் வந்து ஃபிளீட் வரணும்.